ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டிப்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய் தூளெல்லாம் பல்காக அரைச்சி வைப்போம். அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மொத்தமாக எடுத்து யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வறுக்க வேண்டிய பொருட்களை மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறமா காய வைக்க வேண்டிய பொருளை நல்லா சுள்ளுன்னு வெயிலில் காய வச்சுக்கணும். அடுத்ததாக மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்கள் கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா மசாலா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருட்கள் எல்லாம் அப்படியே மொத்தமாக வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பொருட்கள் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க மொத்தமாக ஒரு பெரிய பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜீனிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக யூஸ் பண்ணும்போது அது அங்கங்கே கட்டி கட்டியாக சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி உப்புமே நம்ம மொத்தமாக வச்சு யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப சின்ன பாத்திரத்தில் எடுத்து யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில பொருட்களை தொடர்ந்து கண்டினியூஸாக வாங்கிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது அது கூட நிறையாவே டப்பா கிடைக்கும். அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் அதில் ஏதாவது திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது பண்டம் போட்டு கொடுக்கவும் இந்த டப்பாவை யூஸ் பண்ணிக்கலாம். டப்பாவை திரும்பி எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்ததாக டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி சமையலுக்கு எண்ணெயை யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு தடவையும் எண்ணெய் பாட்டிலை எடுக்கும்போது லைட்டாக கையை வச்சியோ அப்படி இல்லைன்னா அடுப்பு துணியை வச்சோ லைட்டாக தொடச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பாட்டிலை கழுவுறது, அதுக்கப்புறமா அது வச்சுருக்கக்கூடிய ட்ரே வாஷ் பண்ணுறது அது எல்லாமே ஈஸியாக போயிடும். சோம்பேறி பார்க்காம அப்பப்போ லைட்டாக தொடச்சிட்டு வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது பார்சல் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அதில் வந்து இந்த ரப்பர் பேண்ட் இருக்கும். அதை தூக்கி தூர போட்டுறாமல் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரப்பர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இது கூட கொஞ்சமாக பவுடர் இல்லைன்னா கோதுமை மாவு ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஒரு சில ஐட்டங்கள்லாம் பாக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுக்கு கிளிப்பு அப்படி இல்லைன்னா கத்தியை சூடு பண்ணி தேய்ச்சி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால காசும் வேஸ்ட்டு, கேஸும் வேஸ்ட்டு. இந்த ஓசியாக கிடைக்கக்கூடிய ரப்பர் பேண்டுகளை தூக்கி போடாமல் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாக்கெட்லேயே வைக்கக்கூடிய பொருட்களை நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வண்டு புழு பூச்சி போகாமல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் காஃபி தூள் கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். 2 நாளைக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸு அப்புறமா சத்து மாவு ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்கூப்பு அப்புறமா கரண்டி இதெல்லாம் கிடைக்கும். அதில் அளவுகளும் இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஸ்கூப்பெல்லாம் தூக்கி தூர போட்டுறாமல் மெஷரிங் கப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பருப்பு அரிசி அதுக்கப்புறமா ஓட்ஸ்லலாம் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக கைப்படாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காசு கொடுத்து கரண்டியோ ஸ்பூனோ எதுவும் வாங்கி இதுக்குள்ளே போட்டு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்னி இல்லாத அடுப்பங்கரையிலலாம் நம்ம ஒரு சில பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே மேலே போட்டு கவுத்தி வச்சுருப்போம். நாளடைவில் அதில் நல்ல எண்ணெய் பிசுக்கு ஏறி வாஷ் பண்ணுறதுக்கே பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டில் சும்மா கிடக்கக்கூடிய ஏதாவது துணி பை அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை போட்டு நல்லா கட்டி உயர வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக எண்ணெய் கரை அந்த பாத்திரத்தில் படாது. கவர் அழுக்காகிட்டுனா அதை தூக்கி தூர போட்டுட்டு வேறு கவர் மாற்றி வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையக்கட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுக்கும். ஆனால் தண்ணி பிடிச்சு குடிக்க கஷ்டப்பட்டு போய் நம்ம தண்ணி குடிக்காமையே மாங்குன்னு வேலை பார்த்துட்ருப்போம். சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்கும். அதனால் நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தண்ணியை பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ சமைக்கும்போது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுருவேன். அதே மாதிரி பெட்ரூமு அப்புறமா ஹால் எல்லாத்துலேயுமே ஒரு பாட்டில் தண்ணியை பிடிச்சி வச்சுருவேன். தண்ணி தவிக்கும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சோம்பேறிப்படாமல் இருக்கலாம். அடுத்ததாக டிப் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிச்செடி அதுக்கப்புறமா கருவேப்பிலையை ஒரு வாரம் வரைக்கும் டப்பாவில் போட்டு வைக்காமல் டிஷ்யூ பேப்பர்ஸ் எதுவுமே போட்டு வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய கருவேப்பிலை அப்புறமா மல்லி இலை எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வாங்கினது. நான் வீடியோ எடுக்கிறது வெள்ளிக்கிழமை எடுக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆகிக்கிட்டு இருந்தாலுமே மல்லி இலையும் கருவேப்பிலையும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை சாதாரண ஒரு கவர் பையில் தான் போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஃப்ரீசர் அப்புறமா ஜில் ட்ரே இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு ட்ரே இருக்கும். அதில் வைக்காமல்
அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 ட்ரேயில் வச்சோம் அப்படின்னா புதினாவோ மல்லி இலையோ கருவேப்பிலையோ சீக்கிரமாகவே உங்களுக்கு கெட்டு போகாது. ஃப்ரீசருக்கு அடுத்தாப்பில் உள்ள செல்ஃபில் நம்ம மல்லி இலையோ புதினாவையோ வைக்கும்போது அதிகப்படியான கூலிங் பட்டு மல்லி இலை சீக்கிரமாகவே கெட்டு போவதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதை விட இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கும்போது எனக்கு புதினா மல்லி இலை 1 வாரத்துக்கு தாராளமாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே உள்ளது வந்து அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கின மல்லி இலை, இது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கின மல்லி இலை, 2க்குமே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அடுத்ததாக டிப் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும்போது அன்னைக்கு சமையலுக்கு தேவையான காய்கறிகள், அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு ட்ரே அப்படி இல்லைன்னா சொலகு ஏதாவது கொண்டு வந்துட்டு காய்கறி எல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சு சமைக்கும் போது அடிக்கடி நம்ம ஃப்ரிட்ஜையை திறக்கிறதுனால கரண்ட் பில்லும் அதிகமாகாது. நம்ம அங்கிட்டு இங்கிட்டு ஓயாமல் நடக்க வேண்டியதும் இருக்காது. ஸோ எனர்ஜியை வேஸ்ட் ஆக்காமல் சூப்பராக சமைச்சிட்டு ஜம்முன்னு வெளியே வந்துடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைக்கும் போது பூண்டை உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய பூண்டை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உரல் இருக்கும் இல்லையா, அதில் மேலே உள்ளதை மட்டும் லைட்டாக தட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா பல்லு புல்லாக தனியாக கலண்டு வந்துடும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பூண்டையும் தனியாக பிரித்து எடுக்க அந்த பூண்டில் லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு தோலை எடுத்தோம் அப்படின்னா சூப்பராகவே வந்துடும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த பூண்டை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2 கீரல் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தோல் உரித்தோம் அப்படின்னா சூப்பராகவே உரிக்க வந்துடும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து தான் உரிக்க போகிறீங்க அப்படின்னா பூண்டை முழுசாகவே போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோல் உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பூண்டு உரிக்கும்போது கையில் பிசு பிசுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. இதே மாதிரி மெத்தடை நீங்கள் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டிப் நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு காய்கறி எல்லாம் வெட்டும்போது அதிகப்படியான கழிவு வரும். அதை வந்து டேரெக்டாக அப்படியே கவுண்டர் டாப்பில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதை விட ஒரு சொலகு, ஒரு ட்ரே அப்படி இல்லைன்னா ஏதாவது நியூஸ் பேப்பரை அடியில் விரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்கறிகளை கட் பண்ணுறது, தோல் சீவுறது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே சேரக்கூடிய கழிவுப் பொருட்களை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணலாம். டக்குன்னு எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா கவுண்டர் டாப் முதல்ல தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து துடைக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 13 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் உரிக்கிறது தான் ஈஸின்னு நினப்போம். அப்படி உரிக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை இன்னுமே ஈஸியாக்க ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தில் மேலும் கீழும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஒரு கீரல் போட்டு வெங்காயத்தை 2ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தோல் உரித்தோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக தோல் உரிக்க வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும் போது முடிஞ்ச வரையிலையும் பாத்திரங்களை கம்மியாகவே யூஸ் பண்ணி சமைக்கிறதுக்கு பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பாத்திரம் வளர்க்குற நேரமும் மிச்சம், தண்ணியும் மிச்சம், அதுக்கப்புறமா கரண்ட் பில்லுமே மிச்சம். நான் இப்போ காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தட்டை அந்த பாத்திரத்தை மூடுறதுக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஃபஸ்ட்டு நான் அரிசியும் பருப்பும் ஊற வச்ச பாத்திரத்துலேயே அடுத்ததாக குழம்புக்கு தேவையான காய்கறியுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு மிக்ஸ் பண்ண அதே கரண்டியே குருமாவுக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி மிக்சர் ஜாரை வாஷ் பண்ணாமல் அடுத்து குருமாவுக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எதெல்லாம் ரியூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டிப் நம்பர் 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் பண்ணும்போது காய்க்கோ குழம்புக்கோ ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கரண்டியை தூக்கி கீழே வைப்போம். ஸோ அதை டேரெக்டாக அடுப்பில் வைக்காமல் அதுக்குன்னு ஒரு ஸ்பூன் ரெஸ்ட் யூஸ் பண்ணாமல் இன்னொரு தட்டையுமே எடுத்து யூஸ் பண்ணாமல் நம்ம அந்த பாத்திரத்தை மூடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒரு பிளேட்டு, அதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாத்திரம் வளர்க்குற செலவு மிச்சமாகும். அடுத்ததாக டிப் நம்பர் 16 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருட்களை நம்ம அளவுக்கு அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் கிராம்பு போட்டு வைக்கிறது, பிரிஞ்சி இலையை போட்டு வைக்கிறது, வரமிளகாவை போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறதா ரொம்பவே நல்லது அப்படின்னு நினைப்பேன். அப்படி இல்லைன்னா அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணி சீக்கிரமாக காலி பண்ணிடணும். எப்போயாவது நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கும்போது பொருட்களெல்லாம் நல்லா காய போட்டு மறுபடியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வண்டு புழு வராது. அடுத்ததாக டிப் நம்பர் 17 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு டம்ளர்லேயோ கப்லேயோ போட்டு பாலை ஆற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிரும். அதுக்குள்ளே குழந்தைங்க அழுகுன்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான பிளேட்டில் பாலை ஊற்றி இந்த மாதிரி ஆற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாலும் ஆடப்படியாமல் சூப்பராக ஆறி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஒரு சிலர் சீக்கிரம் ஆறுறதுக்காக பாலை தண்ணியில் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே சளி பிடிச்சிரும். அடுத்ததாக டிப் நம்பர் 18 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் 6 பேர் இருக்கும். பட் நம்ம வீட்டில் 3 முட்டை தான் இருக்கும். 6 முட்டைக்கு டக்குன்னு கடைக்கு போய் வாங்கவும் முடியாது. 3 முட்டையை வச்சு 6 பேர்
சாப்பிட்றதுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு தோசைக்கல்ல ஆம்லேட் மாதிரி செஞ்சு அதை சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு குழம்பு செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா பணியார சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பணியாரம் மாதிரி செஞ்சு முட்டை குழம்பு செஞ்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது 6 பேர் சாப்பிட்ற கூடிய குழம்ப 3 முட்டையை வச்சு சம்மன் செஞ்சிடலாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு குழம்ப கூட்டி வச்சு நம்ம முட்டையை குழம்புல போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா முட்டை குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். புதுசாக வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டக்குன்னு கடைக்கு போக வேண்டாம். அடுத்ததாக டிப் நம்பர் 19 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு போட்டு விடக்கூடிய கொலுசு, அப்புறமா கொஞ்சம் அகலமாக போடக்கூடிய கொலுசெல்லாம் சீக்கிரமாகவே கருப்பாயிரும். அந்த கருப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு சுடு தண்ணியில் கொலுசை சேர்த்துட்டு ஃபஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பை சேர்த்து நல்லா பொங்கி வந்து அது குறைஞ்சதும் மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, இது கூடவே கொஞ்சமாக பாத்திரம் விளக்குற லிக்யூட் ஏதாவது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுமே ஒரு ப்ரஷ்ஷை வச்சு டூத் ப்ரஷ்ஷை வச்சு அந்த கொலுசை நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா சூப்பராக பளபளன்னு ஆயிரும். இது ஒரு 3 மாதத்துக்கு நல்லாவே தாங்கும். நான் அடிக்கடி என் குழந்தைக்கு இப்படி தான் க்ளீன் பண்ணி போட்டு விடுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக டிப் நம்பர் 20 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் தண்ணி கம்மியாக வச்சு சமைக்கும்போது விசில் அடித்தாலுமே தண்ணி வந்து வெளியே அந்தளவுக்கு தெரிச்சு வராது. ஆனால் குக்கரில் 3/4 அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு சமைக்கும்போது கண்டிப்பாக அது தெரித்து வெளியே வரும். அந்த மாதிரி வராமல் இருக்குது. இந்த மாதிரி பிரிமனை ஏதாவது வீட்டில் இருந்தது அப்படின்னா குக்கர் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா தெரிச்சாலும் குக்கருக்குள்ளேயே தான் படும், வெளியே படாது. க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரிமனை இல்லை அப்படின்னா ஒரு ஈரத்துணியை கூட சுற்றி விடலாம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.